ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உள்ளே வந்த வடகொரியா உக்ரைனை காலி செய்ய ரஷ்யா பிளான். அமெரிக்கா புதுவாணி. அப்போ உலக போர் தானா? உலகமே இப்போது உற்று கவனிக்கும் முதலாக ரஷ்யா உக்ரைன் போர் மாறி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட மூன்றாவது உலக போரின் தொடக்கமாக கூட இருக்கலாம் என்று பலரும் எச்சரித்து வருகிறார்கள். இதற்கிடையே உக்ரைன் முதல்ல மிக விரைவிலேயே வடகொரியாவின் இணையம் என்று சில பகீர் கருத்துக்களை அமெரிக்க பாதுகாப்புத்துறையான பெண்டகன் தலைவர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையான மோதல் கடந்த சில வாரங்களில் மொத்தமாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். மேற்குலக நாடுகள் தங்கள் அதிநவீன ஆயுதங்களை உக்ரைனுக்கு தந்துள்ள நிலையில ரஷ்யா அதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றி வருது. இதனால அங்கு நிலவும் சூழலை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருது. இதற்கிடையே தான் இந்த உக்ரைன் ரஷ்யா மோதல் தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறையான பெண்டகன் தலைவர் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. அதாவது ஏற்கனவே பல்லாயிரம் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவில் இருப்பதாகவும் மிக விரைவிலேயே உக்ரைன் நாட்டில் களமிறக்கப்படுவார்கள் என்றும் பெண்டகன் தலைவர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்திருக்காரு. உலகின் மற்ற நாடுகளிலிருந்து வடகொரியா தனித்திருந்தாலும் கூட ரஷ்யாவுடன் மட்டும் எப்போதும் நல்லுறவை கொண்டிருக்கிறது. பல உதவிகளை வடகொரியாவுக்கு ரஷ்யா தொடர்ந்து செய்து வருகிறது. இதன் காரணமாகவே உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு உதவ வடகொரியா தனது வீரர்களை அனுப்பியிருந்தது. இது தொடர்பாக முதல்ல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முன்பே எச்சரித்திருந்தார். இந்த சூழல தான் கடந்த மாதம் இது தொடர்பாக வீடியோவும் இணையத்தில் வெளியானது. ரஷ்ய ராணுவ யூனிஃபார்மை வடகொரிய வீரர்கள் வரிசையில் நின்று வாங்குவது போல அந்த வீடியோ இருந்தது. மேலும் ரஷ்யாவில் போர் பயிற்சி செய்யும் வீடியோவும் இணையத்தில் வெளியானது. உக்ரைன்ல இருக்கும் இந்த வடகொரிய வீரர்கள் மிக விரைவிலேயே போரில் ஈடுபடுத்தப்படலாம் என்றும் சொல்லப்பட்டது. இந்த சூழல தான் அமெரிக்காவிடமிருந்து இப்போது புதிய எச்சரிக்கை வந்துள்ளது. சுமார் 10,000 வடகொரிய வீரர்கள் ரஷ்ய எல்லை பகுதியான குர்சிலில் இருப்பதாக கூறப்படுது. அவர்கள் மிக விரைவிலேயே ரஷ்ய ராணுவத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்படுவாங்க என்று பெண்டகன் தலைவர் லாய்ட் ஆஸ்டின் கூறியிருக்கார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அவர்கள் தேவையான பயிற்சிகளை பெற்றுள்ளனர். ரஷ்ய ராணுவத்துடன் அவர்களால் எளிதாக ஒருங்கிணைய முடியும். இதனால அவர்கள் விரைவிலேயே போரில் ஈடுபடுவாங்க என்றே நான் நினைக்கிறேன். தற்போது வரை வடகொரிய வீரர்கள் போரில் நேரடியாக ஈடுபடவில்லை என்ற போதிலும் விரைவிலேயே அவர்கள் போரில் களமிறக்கப்பட வாய்ப்பு மிக மிக அதிகம் என்றார். வடகொரியாவுக்கு கச்சா எண்ணெய், ஏவுகணைகள் மற்றும் பொருளாதார உதவிகளை ரஷ்யா செய்வதாகவும் அதற்கு பதிலாக வடகொரியா தனது வீரர்களை அனுப்பி ரஷ்யாவுக்கு உதவுவதாக தென்கொரிய அதிகாரிகளும் பிரபல சர்வதேச ஆய்வுக்குழு ஒன்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதல் வடகொரிய ராணுவம் முழுமையாக உள்ளே வந்தால் அது ரஷ்யாவுக்கு சாதகமாக அமையும். உக்ரைன் பெரிய இன்னல்ல தள்ளப்படும். அப்போது வேறு ஏதாவது உலக நாடுகள் உக்ரைன் நாட்டிற்கு நேரடியாக உதவ வந்தால் அது நிச்சயம் உலக போராக வெடிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று எச்சரிக்கிறார்கள் வல்லுநர்கள். அதே நேரம் அடுத்த கட்டம் நோக்கி நகரும் ரஷ்யா உக்ரைன் போர். ரஷ்யா முதல் முறையாக கண்டமிட்டு கணந்தாக்கும் ஏவுகணையை உக்ரைன் மீது பிரயோகித்திருக்கிறது. இதை உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதி 3ஆம் உலக போர் தொடங்கிவிட்டது என்று வர்ணித்திருக்கிறார். 1000 நாட்களை கடந்தும் முடிவடையாமல் சென்று கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர். முன்பை விட மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த போர்ல ரஷ்யா முதல் முறையாக கண்டமிட்டு கண்டந்தாக்கும் ஏவுகணையை உக்ரைன் மீது பிரயோகித்திருக்கிறது. இதை உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதி 3ஆம் உலக போர் தொடங்கிவிட்டது என வர்ணித்திருக்கிறார். உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்ய அதிபர் புதின் கடந்த 2022 பிப்ரவரி 24 உக்ரைன் மீது போர் தொடுக்க தனது நாட்டு ராணுவத்துக்கு அதிரடியாக உத்தரவிட்டார். இதையடுத்து வான்வழி தாக்குதல்கள், தரைவழி தாக்குதலை நடத்தியபடி உக்ரைன் எல்லைக்குள்ள நுழைந்தது ரஷ்ய ராணுவம். அடுத்தடுத்து உக்ரைன் பகுதியில் ஆக்கிரமித்துக் கொண்டே வந்த ரஷ்ய படைகள் உக்ரைன் தலைநகர் கீவை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. அந்த நிலையில் தான் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகளின் ஆயுத உதவிகள் தான் மாபெரும் ரஷ்ய படைகளை எதிர்த்து மல்லு கட்டி வருகிறது உக்ரைன். இருப்பினும் ரஷ்யாவின் தொடர் தாக்குதலால நிலை குலைந்து வருகிறது. குறிப்பா ரஷ்யா உக்ரைன் போர்ல இதுவரை 1,20,000 ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறது ரஷ்யா. அதே போல உக்ரைன் சுமார் 80,000 படை வீரர்களை பறிகொடுத்திருக்கிறது. ஐநா அறிக்கையின்படி ரஷ்யா உக்ரைன் போர்ல 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 15,000க்கும் அதிகமானோர் கோரப்பிடியில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 1495 கல்வி நிறுவனங்கள், 662 சுகாதார நிலையம், மின் நிலையங்களும் சேதமடைந்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரை கையில பிடித்துக் கொண்டு அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்து வராங்க. முக்கியமா இது குறித்து உக்ரைனில் நடந்த விருது வழங்கும் விழாவில் பேசிய வலேரி ஜெலிஸ்னி 2024ஆம் ஆண்டு 3ஆம் உலக போர் தொடங்கிவிட்டது. ரஷ்யாவுக்காக 10,000 வடகொரிய ராணுவத்தினர் உக்ரைனுக்கு எதிராக போரிட குர்ஸ்க் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நவீன ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்துகிறது. இவற்றையெல்லாம் உக்ரைன் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தாக்குப்பிடித்து வருகிறது. ஆனாலும் போர்ல உக்ரைன் தனித்து நின்று வெல்லுமா என்று நம்பிக்கையாக கூற முடியாது. உக்ரைன் பொதுமக்களை எவ்வித கூச்சமும் இல்லாம கொண்டு குவித்து வருகிறார்கள். உக்ரைன் நாட்டின் ஆதரவாளர்கள் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நாட்டின் எல்லைகளுக்கு அப்பால போர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும். உக்ரைன்ல போர் நிறுத்தம் ஏற்படுவது கூட இன்னும் சாத்தியம்தான். ஆனா சில காரணங்களால எங்கள் ஆதரவாளர்கள் இதை புரிஞ்சு கொள்ள விரும்பல. உக்ரைனுக்கு ஏற்கனவே பல எதிரிகள் இருக்கின்றன என கூறியிருக்கார். போர் தீவிரமடைந்து வரும் நிலையில இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் பெருமளவு ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கிறார்கள் சர்வதேச அரசியல் நோக்கர்கள். இந்த ஏவுகணை தாக்குதல் குறித்து எலான் மஸ்க் பக்கத்துல தனது கருத்தையும் புகைப்பட வீடியோவையும் பகிர்ந்து வருத்தம் தெரிவித்துள்ளார். அதேபோல நேட்டோவுடன் அவசர பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் பிரித்தானியா. மும்மரமாகும் போர் சூழல். போர் தொடர்பில் ஏற்கனவே உக்ரைன் நேட்டோவுடன் அவசர பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வரும் நிலையில தற்போது பிரித்தானியாவும் நேட்டோவுடன் அவசர பேச்சுக்கு தயாராகி வருது. உக்ரைன்ல டைனப்ரோ என்னும் நகரம் மீது போஸ்ட்னிக் ஏவுகணை ஒன்றை வீசிய புதின் காற்றை விட வேகமாக பயணிக்கக்கூடிய அந்த ஏவுகணை உலகில் வேறு யாரிடமும் இல்லை என்றும் அதை எதிர்நோக்கும் சக்தி எதற்கும் இல்லை என்றும் புதின் கூறியுள்ளார். அத்துடன் அந்த வகை ஏவுகணைகள் பலவற்றை உருவாக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் அந்த ஏவுகணையில சாதாரணமாக குண்டுகளையே பொருத்தி
இருந்ததாகவும் தான் அதில் அணு ஆயுதங்களை பொருத்தி இருந்தா நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் என்றும் எச்சரித்திருந்தார். புதின் கூறுவது போலவே ஓஸ்னிக் வகை ஏவுகணையில அணு ஆயுதங்களை பொருத்தி தாக்குவது சாத்தியமே என பென்டகனும் தெரிவித்திருக்கு. ஆகவேதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் உக்ரைன், பிரித்தானியா முதலான நாடுகள் நேட்டோ அமைப்புடன் அவசர பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டது. உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதி கூறிய அதிர்ச்சி தகவல். உக்ரைன்ல அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் போர்ல தாக்குப்பிடித்திருக்கிறது. ஆனா போர்ல தனியா வெல்லுமா என்று உறுதியாக கூற முடியாது. வடகொரியாவை சேர்ந்த வீரர்கள் உக்ரைனுக்கு முன்னால உள்ளனர். உக்ரைன்ல எவ்வித பாரபட்சம் இல்லாம கொள்கிறார்கள். உக்ரைன்ல ஆதரவாளர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டின் எல்லைகளுக்கு அப்பால போர் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். ஆனா உக்ரைன் போரை நிறுத்துவது கூட இன்னும் சாத்தியம்தான். சில காரணங்களால எங்கள் ஆதரவாளர்கள் இதை புரிஞ்சு கொள்ள விரும்பல. மேலும் உக்ரைன்ல ராணுவம் மற்றும் அரசியல்ல முக்கிய புள்ளியாக இருந்து வருகிறார் இவர். ரஷ்யா உக்ரைன் போர்ல அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஜெலுஸ்னி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால கடந்த பிப்ரவரியில ராணுவ தளபதியாக இருந்த ஜெலுஸ்னியை பதவி நீக்கம் செய்ய வழிவகுத்தது. மேலும் ஜெலுஸ்னியின் வளர்ந்து வரும் புகழ் அவரை ஜெலன்ஸ்கிக்கு அரசியல் போட்டியாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல அமெரிக்க புதுவானை அப்போ உலக போர் தானா என அதிர்ச்சி அடைவீங்க. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நாடுகள் என்ற நிலையை கடந்து சர்வதேச போராக மாறி வருது. இவ்வாறான ஒரு நிலையில உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு ரஷ்யா தக்க பதிலடி கொடுக்க என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஸ்வீடன் அளித்த பதில். இதற்கு பதிலளிக்கும் வகையில ரஷ்யாவின் இந்த மிரட்டலுக்கு ஸ்வீடன் பயப்படாது என அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் வால்டான்சன் தெரிவித்துள்ளார். நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வாங்குவதற்கு உக்ரைனுக்கு கணிசமான அளவு நிதியுதவியை ஸ்வீடன் அளிக்க என்ற அறிவிப்பை வெளியிட்ட போது அவர் இந்த கருத்தை கூறினார். அத்துடன் உக்ரைனை ஆதரிப்பதில் இருந்து தங்களை பயமுறுத்தும் முயற்சி தான் ரஷ்யாவின் மிரட்டல் என குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரம் ரத்தான நாடாளுமன்றம். முக்கியமா ரஷ்யா உக்ரைன் இடையான போர் தொடங்கி இந்த போரை முடிவு கொண்டு வர பல்வேறு நாடுகள் முயன்றும் போர் நின்றபாடில்லை. அதே வேளையில இந்த போர்ல உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார மற்றும் ராணுவ உதவிகளை வழங்கி வருது. ஏற்கனவே ரஷ்யாவில் உள்ள ராணுவ இலக்குகளை தாக்க நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியிருந்தார். இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்கள் பயன்படுத்த அனுமதிக்கு ஆணைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தி தாக்கல் நடத்தியதா உக்ரைன் தெரிவித்திருந்தது. உக்ரைனின் நிப்ரோ நகரத்தை குறிவச்சு ரஷ்யா இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுது. மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்கல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் வாய்ப்பு குறித்து தகவல் இன்னும் வெளியாகவில்லை. முக்கியமா 5000 கிலோமீட்டருக்கு மேலாக பறக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கு ஆணைக்கு விளாடிமிர் புதின் ஒப்புதல் அளித்த நிலையில இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வைத்து தாக்கல் நடத்தியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் உக்ரைன் நாடாளுமன்றம் கூடுவதாக இருந்த நிலையில திடீரென ரத்து செய்யப்பட்டது. ரஷ்யாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதலின் அச்சுறுத்தல் காரணமாகவே இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக உக்ரைன் எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் உக்ரைன் அதிபரின் அலுவலகம் பாதுகாப்பு பணிகளில் அதிக கவனம் செலுத்துவதால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.